अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाषकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரியானி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரர்களால் அஷ்டாவக்ரர் இயக்கிய அஷ்டாவக்ர கீதை 4 சாப்டர்கள் முடிவடைந்த நிலையில் இன்று நாம் காணவிருப்பது 5வது சாப்டர். இதையும் அஷ்டாவக்ரரே பேசி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். போன ஸ்லோகங்கள்ல அந்த பிரம்மஞானம் உள்ளவன் எந்த அளவிற்கு ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருந்தாங்க போன சாப்டர் ஃபுல்லாவே. ஃபைனலா அந்த ஸ்லோகத்துல இந்த உலகத்தின் பிரிக்க முடியாத தலைவனாக உணர்ந்தவன் மிகவும் அரிதானவன். அப்படி உணர்ந்தவனுக்கு எதனாலும் எந்த அச்சமும் ஏற்படுவதில்லை. அப்படின்னா இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா ஈஸ்வர சரணாகதி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இங்க நீ எதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிற அப்படிங்கிறத பொறுத்து தான் நீ அதுவாக இருக்கிறாய். நான் இந்த ஜீவன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிருக்கிறத விட இந்த ஒட்டுமொத்த உலகமாக இருப்பதே என் கண்ணன் தான், ஈஸ்வரன் தான் என்று புரிந்து கொண்டு அவனோடு நான் சரண் போக போகிறேன் என்று முடிந்து விட்டால் நீ உலகத்திற்கே தலைவனாகி விடலாம் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம நேற்று பார்த்தோம். இந்த சாப்டர் பர்டிகுலரா எதை பத்தி பேசுறாரு அப்படின்னு பார்க்கலாம். You are not bound by anything. What does a pure person like you need to renounce? Putting the complex organism to rest, you can go to your rest. அதாவது இந்த சாப்டர் ஃபுல்லாவே மறுபடியும் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன், இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி மென்ட் ஃபார் தி அட்வான்ஸ்டு சாதகர்களுக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ நீங்க இங்கே ரெனவுன்ஸ் அப்படின்னா எதையும் துரத்தல் அப்படின்னு அர்த்தம், சரியா? எதையுமே துறக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சாப்டரை ஒதுக்கியிருக்காரு. ஏன்னா அனைத்தும் நீயாக இருக்கு. இங்க எதையும் திறந்துதான் நீ என்னத்தையோ ஒன்று நீ சாதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எதையும் துறக்காமலேயே நீயாக இருப்பாய். ஏன்னா நீயா தான் இருக்க என்று அந்த விஷயத்தை வலியுறுத்துவதற்காக சொல்லப்பட்டது. ஸோ தேர்ஃபோர் இது எகெயின் நான் அட்வான்ஸ்டு சாதகன்னு சொல்றேன் அப்படின்னா, பிகினர்ஸ்ல புலனடக்கம்லாம் ரொம்ப அவசியம். புலனுகிற விஷயங்களை விஷமென தள்ளு. The very first chapter of the Ashtavakra Gita, the very first sloka in the first chapter of the Ashtavakra Gita, விஷயத்தை நஞ்சன தள்ளுன்னு இந்த ஒரே ஒரு ஸ்லோகம் தான் சித்தசுத்திக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த சித்தசுத்திக்காக சொல்லப்பட்ட அந்த அத்தியாயத்தின் அஷ்டாவக்ர கீதையின் முதல் சாப்டர் முதல் ஸ்லோகம் விஷயத்தை திறந்து விடு, விஷமாக பாரு அப்படின்னு சொன்ன அதே அஷ்டாவக்ரர் இந்த இடத்துல நீ எதையும் திறக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ரைட் ஃப்ரம் தி பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக அது அவசியம் தான். ஆனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சுட்டு செகண்ட் சாப்டர் முடிச்சுட்டு தேர்ட் சாப்டர்ல என்னுடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிட்ட அப்போ நீ அந்த பிரம்ம பாவத்தில் திளைக்கணும் அப்படிங்கிற அந்த முழுமையான மோட்ச தாகத்துக்குள்ள வந்துட்ட. ஸோ இந்த ஸ்டேஜில் நீ என்னத்தை துறக்க போற? இஃப் யூ ரியலி ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட், முழுசா புரிஞ்சிருச்சு, ரியலைஸ் பண்ணவும் நீ ஆரம்பிக்கும் போது நீ எதையும் துறக்க வேண்டியது அவசியம் இல்லை என்ற ஒரு ரீதியில நீங்கள் இந்த ஒரு சாப்டர் முழுக்க இருக்கக்கூடிய விஷயங்களை அணுகலாம். படிக்கிறேன், கேளுங்க. நீ எதாலும் பிணைக்கப்படவில்லை. உன்னை போன்ற தூய்மையான ஒருவன் எதை துறக்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது. எவ்வளவு அழகா தெளிவா சொல்றாரு பாருங்க. உன்னை போன்ற தூய்மையான ஒருவன் எதையும் துறக்க வேண்டாம் அப்படின்னா என்ன? சித்தம் சுத்தம் அடைந்த பிறகு நீ எதையும் துறக்க வேண்டாம். நீ எப்படி வேணா வாழலாம். ஆனா சித்தம் சுத்தம் ஆவதற்கு கண்டிப்பா சில விஷயங்களை தொடர்ந்துதான் ஆக வேண்டியது இருக்குன்றத ஆரம்பத்துல சொன்னாலும் கூட இந்த சாப்டர் முழுக்க நீ எதையுமே துறக்க வேணாண்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்துறாரு. ஸோ அதுல தெளிவா உன்னை போன்ற தூய்மையான ஒருவன் எதையும் துறக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. உனது சிக்கலான உடல் மற்றும் மன அமைப்புகளை அமைதிப்படுத்தி நீ உனது இயல்பான அமைதி நிலையிலேயே இருக்கலாம். இப்போ இந்த உடல் மனம் புத்தி அப்படி எல்லாம் எல்லாத்தையும் திறந்துட்டு நீ சமாதியில போயிட்டு உட்காரணும்னு அவசியம் இல்லை. இந்த உடல் மனம் புத்தி எல்லாமே இருக்கட்டும், ஆனா அதுவும் அமைதி நிலையிலே இருக்கட்டும். அப்படின்னா நான் அமைதியானவன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த அமைதியை மட்டும்தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். எதுல? மனசுலையும் புத்திலையும். நேற்று ரொம்ப எலாபரேட்டா பார்த்தோம். நீங்க 1.5 கிளாஸ் வந்தவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அமைதி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதுல எலாபரேட்டா நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன்? ஒருத்தன் சிரிக்கிறான், அழறான், கோவப்படுறான், கத்துறான், செய்யறான், என்ன வேணா செய்யட்டும், பட் அது எல்லாமே அமைதியின் வெளிப்பாடு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சோ அமைதியின் வெளிப்பாடாக கத்துறது. என்னையா சொல்றீங்க? கத்துறதுக்கும் அமைதிக்கும் சம்மந்தமே இல்லைங்க.
இல்லதான். ஆனா இது உண்மைதான். அது எப்படி கத்துறதும் அமைதியும் ஒன்னாகும்? மாயையில ஒன்னு ஆகும்பா, ஃபன்னுக்கு ஒன்னு ஆகும்பா, விளையாட்டுல ஒன்னு ஆகும்பா, புரிஞ்சுக்கப்பா. ஸோ திஸ் இஸ் தி மேஜர் கீ ஃபேக்டர் இல்லையா? ஸோ அமைதியோடு நீ கத்தலாம், அமைதியோடு அழலாம். அழுது அழுதுறவனை போயிட்டு அமைதியா இருக்கான்னு சொல்றியா? ஆமாடா, அமைதியோடு அழலாம், அமைதியோடு சிரிக்கலாம், ஆடலாம், பாடலாம். ஸோ எல்லாமே அமைதியோடு நீ செய்ய முடியும் என்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா நம்ம பார்த்தோம். ஏன்னா நம்ம சொரூபமே அமைதியான சொரூபம் தான். அது மனசுல பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகும்போது அமைதியை தவிர வேற ஏதோ ரெஃப்ளெக்ட் ஆகும். ஃபன்னுக்காக கேமுக்காக நீ மனசுல டிஃப்ரெண்டா வேஷம் போட்ட அப்படிங்கிறதுக்காக நீ அந்த அமைதியை விட்டுட்டு தான் முடியுமா? அல்லது நீ எதுவா ரெப்ரஷன் பண்ணாலும் வெளிப்படுத்தினாலும் அது அமைதி தானே இப்படி டிஃப்ரெண்டா வெளிப்படுது என்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நாம ரொம்ப டீட்டெயிலா நேற்று அனலைஸ் பண்ணோம் இல்லையா? இங்க பாருங்க, அதே தான் கொடுத்திருக்காரு. உனது சிக்கலான உடல் மற்றும் மன அமைப்புகளை அமைதிப்படுத்தி நீ உனது இயல்பான அமைதி நிலையிலேயே இருக்கலாம். ஸோ உன் இயல்பான அமைதி நிலையிலேயே நீ இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் சொரூபத்திலேயே இருந்தால், ஏன்னா அதுவே அமைதிதான். அப்படி இருந்தேன்னா உன் உடல் மனமும் ஆட்டோமேட்டிக்கா அமைதியா தான் இருக்கும்னு அர்த்தங்க. நேத்து சொன்னது எந்த அளவுக்கு அழகா சூப்பர்பா எக்ஸ்பிளைன் கொடுத்திருக்காரு பாருங்க. உடல் மனசுல தான் கோவப்படுவோம், கத்துவோம், அழுவோம், சிரிப்போம், எல்லாமே பண்ணுவோம் இல்லைங்க. சொரூபத்துல மட்டும்தானங்க அமைதி இருக்கும். சொரூபத்துல அமைதியை பார்த்துட்டேன்னா உடல் மனசுலயும் அதே அமைதி தாண்டா இருக்கும். அந்த நேரத்துல நீ என்ன பண்ணாலும் ஓகே தாங்கிறாரு. ஏன்னா சொரூபத்தின் அமைதி தான் நீங்க ரெஃப்ளெக்ட் ஆக போகுது. நீ சொரூபத்தை பிடிச்சிட்ட அப்படின்னா இந்த மனசுல நீ என்ன பண்ணாலும் அதுவும் அமைதிதான். இப்போ உடல் மனதை அமைதிப்படுத்தி அப்படின்னு வந்துட்டு இருந்தீங்கன்னா நீ கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்க சொரூப அமைதியை பிடிச்சிட்டீங்கன்னா இந்த உடல் மனம் ஆட்டோமேட்டிக்காக அமைதி ஆயிடும்னு அர்த்தம். பட் ரெப்ரசன்டேஷன் வெளிப்பாடு டிஃபரெண்டா தான் இருக்கும். உங்க கண்ணுக்கு பாக்குறதுக்கு கத்துற மாதிரி கோபுற மாதிரி இருக்கலாம். பட் ஸ்டில் அட் தி சேம் டைம் அது முழுமையான அமைதியில் தான் திளைத்திருக்கும் என்பதை நீங்கள் உணர முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சரியா? சோ இங்க என்ன சொல்லியிருக்காரு அப்ப டோட்டலா? நீ எதனாலும் பிணைக்கப்படவில்லை, உன்னை போன்ற தூய்மையான ஒருவன் எதை துறக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆக்சுவலி நம்ம எதுக்காக துறக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா இதுலயாவது அடிக்ட் ஆயிடுவோம். அப்ப அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நீ அதை விட்டு விலகு அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா நீ இதுலயுமே அடிக்ட் ஆகல அப்படின்னா, இஃப் யூ ஆர் 100% பியூர் சோலா இருக்கு அப்படின்னு சொன்னா பின்ன அதுக்கப்புறம் நீ எதை துறக்கணும்? அப்ப துரத்தல் என்ற வார்த்தை யாருக்கு அப்படின்னு சொன்னா சித்தம் சுத்தம் இல்லாதவனுக்கு, விருப்பு வெறுப்போட கூடியவனுக்கு, மனசுல ஃபுல்லா அகங்காரமும் விருப்பு வெறுப்பும் இருக்கிறவனுக்கு தான் இந்த துரத்தல்ங்கிற வார்த்தை பொருந்தும். ஆனால் எப்போ சித்தம் சுத்தம் அடைந்து நானே பிரம்மம் என்று உணர்ந்து விட்டானோ அவனுக்கு இங்கே துறப்பதற்கு எதுவும் இல்லை. சோ எதனாலும் பிணைக்கப்படவில்லை என்பவனுக்கு, அப்படி பிணைக்கப்படவில்லைன்னா லைக்ஸ்ல இல்லைன்னு அர்த்தம். சரியா? லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் யாருக்கு இல்லையோ அவன் மனம் சுத்தமாகிவிட்டது. அந்த சுத்தமான மனதிற்கு எதையும் துறக்க வேண்டும் என்ற கட்டாயமோ அவசியமோ இல்லை. அப்ப இந்த ரெனன்சியேஷன் பார்த்துதான் எல்லாருமே நீங்க வந்து ஐயோ அம்மா எல்லாத்தையும் துறக்க சொல்றாங்களா சாமி, இந்த ஆன்மீகம் பக்கம் இப்ப போகக்கூடாதுரா, என்னடா இது, எவனுங்க பார்த்தா ஏதோ சந்தோஷத்தை கொடுப்பாங்க, என்னன்னா இருக்கிற சந்தோஷத்தை பறிச்சுடுவாங்க போல, எல்லாத்தையும் துறக்க சொல்றாங்க. நாட் தி கேஸ் ஆக்சுவலி. பட் ஏன் சொல்லப்பட்டது ஆசை இருக்கக்கூடாது, புலனடக்கம் இதெல்லாம் ஏன் சொல்லப்பட்டது அப்படின்னா நீ ஏற்கனவே சிக்கி சின்னாபின்னம் ஆயிட்டு இருக்க, அதுல இருந்து விடுதலை பண்ணுவதற்காக சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது என்னவோ உண்மைதான். பட் எதுக்காக அப்படின்னா நீ கரப்டடா இருக்கிறதுனால உன்னை பியூரிஃபை பண்றதுக்காக விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளே தவிர உண்மையில் ஆன்மீகம் தான் கட்டுக்கள் அற்றது. லௌகீகம் தான் நீ கட்டுக்களோட வாழ்றது. இந்த கட்டுக்களை உடைக்கிறதுக்கு வேற ஒரு கட்டுக்களை போட வேண்டியது இருக்கு இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ கட்டுக்களே இல்லாமல் இருந்திருந்தால் உனக்கு எந்த கட்டுக்களும் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீ முட்டாள்தனமாக ஏகப்பட்ட லாக்ல சிக்கிட்டு இருக்க. அந்த லாக்ல இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு நான் சில லாக்கை கொடுக்க வேண்டியது இருக்கு. சில கண்டிஷன்ஸை நீ ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நீ போட்டு வச்சிருக்கிற அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பிரேக் ஆகும்பா. தேர்ஃபோர் இனிஷியலி அந்த கண்டிஷன்ஸை பிரேக் பண்றதுக்கு இந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணு என்பது போல் நமக்கு சொல்லப்பட்டதே தவிர உண்மையில் நமக்கு வி ஆர் அன்கண்டிஷனல் அப்படிங்கிறது தான் ட்ரூத். மோட்சம் என்பதும் விடுதலை என்பதும் உன்னை அன்கண்டிஷனலாக வாழ வைப்பதற்காகவே தான் ஆன்மீகம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றதே தவிர நாம் எதிலோ போய் சிக்கி கொண்டு அழுவதற்காக அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ என்ன அழகா இங்க சொல்லியிருக்காரு அப்படின்னா நீ கட்டுக்கள் அற்றவன் அப்படின்னா என்ன, பிணைக்கப்படவில்லை. உன்னை போன்ற தூய்மையான ஒருவன் துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால துறக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதை தெளிவா அவர் யாருக்குன்னு சேர்ந்து சொல்லிட்டாருன்றது புரிஞ்சுக்கணும். உனது சிக்கலான உடல் மற்றும் மன அமைப்புகளை அமைதிப்படுத்தி நீ உனது இயல்பான அமைதி நிலையிலேயே இருக்கலாம். பிகாஸ் யூ ஆர் தட் பரபிரம்மா, யூ ஆர் தி அமைதியின் சொரூபம். ஆதலால் நீ அதை உணர்ந்துட்டேன்னா உன் உடல் மனதால் வெளிப்படுவதும் கூட அமைதியாகவே இருந்துவிடும். ஸோ தேர்ஃபோர் நோ நீட் டு எலிமினேட் எனிதிங்.
உடல் மனதை துறக்காத, நீ உடல் மனசை வச்சுக்கோ, நீ என்ன வேணா பண்ணு. ஆனா அதுக்கு முன்னாடி நீ யாருன்றதை புரிஞ்சுக்கோ. உன் அமைதியிலே நிலைத்த பிறகு நீ உடல் மனதோடு என்ன வேணா பண்ணிக்கோ என்ற ஒரு விஷயத்தை தான் இந்த ஸ்லோகம் மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றது. நீ ரெண்டாவதுல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். All this arises out of you like a bubble out of the sea, knowing yourself like this to be but one. You can go to your rest. கடலில் இருந்து எழும் குமிழியை போல இவை அனைத்தும் உன்னிடமிருந்தே எழுகின்றன. இவ்வாறு நீ ஒருவனே என்று உன்னை உணர்ந்து கொண்டு நீ உனது இயல்பான அமைதியில் நிலை பெறலாம் அப்படின்னு வந்திருக்கு. இந்த ஒட்டுமொத்த சாப்டருமே உன்னுடைய சொரூபத்துல இரு, நீ எதையும் துறக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் மேஜரா வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உன் சொரூபமே தான்டா உலகமா விரிஞ்சிருக்கு. Then what is the necessity of throwing it away? நீ தானே உலகமா இருக்க, அப்ப உன்னை நீ துறக்க முடியுமா? Why should you நானே என்ன துறக்கணும்னா எப்படி முடியும்? நான் மற்றவற்றை துறக்கலாம், நானே என்னை துறப்பதுன்னா இட்ஸ் டோட்டலி இல்லாஜிக்கலா இருக்குல்ல. ஆனா நீ ஆன்மீக தத்துவத்தை உணர்ந்த அப்புறம் இந்த உலகம் உன்னை விட்டு வேற பார்க்க முடியாது. இந்த ஒட்டுமொத்த உலகம் உனது கல்பனை அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்க. அதுக்கப்புறமா நீ இந்த உலகத்தை துறத்தல் அப்படின்றதுக்கு அர்த்தம் இல்லை. ஏனென்றால் உலகமா இருப்பதே நீதான். உன்னையே நீ துறக்கிற மாதிரி ஆயிடும். அதனால துறக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா நீ யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு. இங்க முதல்ல படிக்கிறேன். கடலில் இருந்து எழும் குமிழியை போல இவை அனைத்தும் உன்னிடமிருந்தே எழுகின்றன. இவ்வாறு நீ ஒருவனே என்று உன்னை உணர்ந்து கொண்டு உன் அமைதியில் நிலை பெறலாமே. இங்கே காண்பதெல்லாம் நீ ஏன்னு பார்த்துட்டேன்னா நீ எதை துறக்க போற? நான் புரோட்டால அடிக்ஷன், அதை துறக்கணுமா? புரோட்டாவே நீ தானா, நீ எப்படி அடிக்ட் ஆவ? அதுவாகவே நான் இருக்கின்றேன்னு சொன்னா எப்படி இன்னொருத்தன் போய் அடிக்ட் ஆக முடியும்? டுவாலிட்டி இருந்தா தானங்க அடிக்ட் ஆக முடியும். நான் நீன்னு சொன்னா தானங்க அடிக்ட் ஆக முடியும். எல்லாத்தையுமே நானா பார்த்துட்டா நான் எப்படிங்க அடிக்ட் ஆக முடியும்? ஸோ ஃபீல் யார் யூ ஆர் தேட், எல்லாமே நான் தான் நான் தான். என்ன ஆத்மீக தத்துவம் அதுதான் நீ சொல்லிட்டு இருக்கு. வெரி பிகினிங்ல இருந்து அஷ்டாவக்ர இதில் என்ன சொல்லிட்டு வர்றாரு? ஒன்னு ஐ எம் தி ஒன் எக்ஸிஸ்டட், எவ்ரி திங் இஸ் நத்திங்னு சொல்லு. இல்ல ஐ எம் எவ்ரி திங்னு சொல்லிட்டு போ. எல்லாமே நான் சொல்லிட்டு போ. இல்லைன்னா நான் மட்டும்தான் இருக்கேன், வேற எதுவுமே இல்லைன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போ. இந்த ரெண்டுல வேற ஒன்றும் மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. சரியா? ஸோ அந்த வகையில இங்கே நீர்க்குமிழி எப்படி கடலை விட்டு தண்ணியை விட்டு வேற இருக்க முடியாதோ அந்த மாதிரி இந்த ஒட்டுமொத்த உலகம் எண்ணெய் விட்டு வேறாக இருக்க முடியாதுன்ற தெளிவு உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீ ஆட்டோமேட்டிக்கா அமைதியில தான் இருப்ப. ஏன்னா அங்க அடிக்டாறதுக்கு யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. இருப்பதே ஒருவன் ஆனதுக்கு அப்புறம் டுவாலிட்டி இல்லாம சிங்குலரா நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா எப்படி அடிக்ட் ஆகுது? இவ்வாறு நீ ஒருவனே என்று உன்னை உணர்ந்து கொண்டு. So that is very important line. I am the only one existed in this world. அப்ப இந்த உலகம் எய்தர் நத்திங்னு சொல்லு அல்லது உலகம் நான் தான் சொல்லு, என்ன வேணா சொல்லிக்கோ. பட் நீ மட்டும் தான் இருக்கின்றாய் என்பதில் மட்டும் மாற்று கருத்து வந்துவிடக் கூடாது. உலகமாய் விரிந்திருக்கும் போதும் ஒட்டுமொத்த உலகமாய் நானே விரிந்திருக்கின்றேன்னு சொல்லு. அல்லது உலகத்தை மறுக்கின்றாய் என்றால் நான் மட்டுமே இருக்கின்றேன், உலகம் இல்லைன்னு சொல்லிட்டு போ. ஆனா நீ மட்டும் எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருப்பாய் என்பதை உணர வேண்டும். சரியா? அப்படி நீ இருக்கும்போது நீ உன் சொரூபத்துலதான் இருப்ப. அந்த மாதிரி அமைதி நிலையில நீ நிலை பெற்று கொண்டு இருக்க வேண்டும், இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்க சொல்றாரு. நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எந்த ஓவிய பார்த்தாலும் எந்த ஸ்லோகத்தை பார்த்தாலும் பிரம்மம் சத்யா ஜெகத் மித்யா பிரம்மமே ஜெகமா இருக்கிறது. The one line formula has been explained in innumerable number of ways. ஒரே ஒரு விஷயத்தை ஆயிரம் ஆயிரம் வகைகளை வெளிப்படுத்துகிறது தான் எல்லா அத்வைத கிரந்தத்தின் நோக்கமுமே. உங்க அஷ்டாகிரர் கீதை பாருங்க, எடுத்தவனே ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே டிக்ளேர் பண்ணிட்டாரு இதுதான் ட்ரூத் அப்படின்னு. பட் அதையே டிஃப்ரெண்டா 20 சாப்டர் வரைக்கும் கொண்டு போய் அவரால் சொல்ல முடியுது அப்படின்னா வி ஷுட் எந்த அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுவாகவே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே இவ்வாறு நீ ஒருவனே என்று உன்னை உணர்ந்து கொண்டு, பிரம்மம் நானே அது மட்டுமே சத்தியம் என்று நீ உணர்ந்து கொண்டு, ஜெகத் நித்யா இந்த கடலில் எழும் குமிழியை போல இந்த உலகம் என்னிடமிருந்தே வந்தன உன் நித்யாவாக என்று உணர்ந்து கொண்டு உன் அமைதியான இயல்பிலேயே இரு. இப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லா ஸ்லோகத்துக்குமே அந்த ரெண்டு பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யாவை உங்களால ஈக்குவேட் பண்ணி காட்ட முடியுது அப்படின்னு சொல்ல வரேன். சரி, anyway we'll go to the next one.
In spite of being in front of your eyes, all these being insubstantial does not exist in you. Partless as you are, it is an appearance like the snake in a rope, so you can go to your rest. அதாவது இந்த உலகத்துக்குள்ளேயே நீ இருந்தாலும் நீ அமைதியா இருக்கலாம். ஏன்னா அது உண்மையிலே இல்லை. உண்மையில எந்த அச்சுறுத்தலும் இல்ல. அச்சுறுத்தல் வந்தாலும் அது உண்மையிலே இல்ல. பின்ன ஏன்டா நீ அமைதியா இருக்க முடியாது? இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் உன் கண்களுக்கு முன்னே தெரிந்தாலும் சாரமற்ற இது களங்கமற்ற உன்னிடம் உண்மையில் இல்லை. சோ இதெல்லாம் தெரியுது அப்படிங்கிறதுக்காக அது நிஜமாவே இருக்குன்னு நினைச்சிடாத. கல்பனையில சும்மா நாச்சுக்கும் நாமளா தோற்றுவித்த வெறும் தோற்றம் தான் இது. ஸோ தேர்ஃபோர் நத்திங் இஸ் ட்ரூத் ஹியர் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு, கயிற்றில் தோன்றும் பாம்பை போல் இது வெறும் தோற்றமே, இதை உணர்ந்து நீ உனது அமைதி நிலைக்கு செல்லலாம். அப்போ இந்த கயிறுங்கிறது யாரு? பிரம்மம். பாம்புங்கிறது என்னது? கயிற்றோட கற்பனையில உருவான வெறும் தோற்றம். இங்க கயிறு மட்டும்தான் இருக்கு, அதுதான் சத்தியம். ஆனா அந்த கயிறு ஒரு கல்பனையா என்னவா கல்பனையை பண்ணும்போது அந்த கல்பனையில அந்த கயிறை என்னவா மாறிக்கிச்சு? இப்ப பாம்பா மாறிக்கிச்சு. அந்த மாதிரி இங்க பிரம்மம்ங்கிற ஒண்ணுதான் சத்தியம், அதுவே கற்பனையில உலகமா மாறிக்கிச்சு. அப்போ இங்க இருக்கிறது என்ன? பிரம்மன் மட்டும்தான். உலகமாக மாறிய போதுன்னு சொல்லக்கூடாது, தோற்ற மாத்திரமாக தெரிகிறது அப்படிங்கிற வார்த்தை சரியா இருக்கும். சும்மா நாச்சுக்கும் தெரியுது, ஏன்னா மாறிட்டு அப்புறம் எப்படி திரும்பி மாறிடுச்சு அப்படின்னாலே அதுவும் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா? மாறல, பட் அது மாதிரி தெரியுது, சும்மா நாச்சுக்கும் தெரியுது. கயிறு பாம்பெல்லாம் ஆக முடியாதுங்க, கயிறு கயிறாத்தான் இருக்கும். ஆனா சும்மா நாச்சுக்கும் பாம்பு போல் தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்குமே தவிர உண்மையிலேயே பாம்பாகி விடுவதில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? அதனாலதான் மீண்டும் மீண்டும் அந்த பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா இந்த ஸ்லோகத்திலையும் அருமையா பொருந்தது பாருங்க. முன்னே தெரிந்தாலும், சரியா, இது உன்னிடம் உண்மையில் இல்லை அப்படின்னா அது மித்தியான அர்த்தம். சரியா? ஜெகத் மட்டுமே சத்தியான அர்த்தம். அப்ப சத்தியத்திலே இந்த மித்தியை இருக்கின்றதுன்னு அர்த்தம். எப்படின்னு எக்ஸாம்பிள் காட்டியிருக்காரு. கயிற்றில் தோன்றும் பாம்பை போல் இது வெறும் தோற்றமே அப்படின்னா இந்த உலகம் என்பது பிரம்மத்தில் தோன்றும் வெறும் கல்பனையே அப்படின்னு சிம்பிளா எடுத்துக்கலாம். இப்படி நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா உனது அமைதி நிலைக்கு சென்று விடலாமே. உன்னுடைய ஒரிஜினல் கான்சியஸ்க்கு நீ போறதுக்கு ஒரு கஷ்டமும் இருக்காதே. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட், என்ன புரிஞ்சுக்கிட்டா? இந்த உலகம் உண்மை அல்லன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டா. அது தெரியும்ன்றதுக்காக அது உண்மை நான் ஏன் சொல்லணும்? காணல் நீர் தெரியுது இருக்கா? இல்ல இல்ல, இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு திரையரங்கத்துக்கு போறீங்க, அதுல திரையில வந்து ஒரு உலகத்தையே பார்த்தீங்க. உலகம் அந்த திரையில இருந்ததா? திரையில உலகம் இல்லதான், ஆனா தெரிஞ்சது இல்ல. அந்த மாதிரிதான்ப்பா கண்ணாடியில் பிம்பம் தெரிவது போல் இந்த உலகம் இங்கே பிரதிபிம்பித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் உண்மையில் இருக்கிறதா? உண்மையில் இல்லை. ஸோ அந்த உண்மையில் இல்லைங்கிற அந்த மேட்ரு தாங்க டூ மச் இம்பார்ட்டன்டான மேட்ரு. பிகாஸ் அடிக்ஷன் கேன் நெவர் என்டர் இன்சைட் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் தெர் இஸ் நத்திங். அப்ப இல்லவே இல்லாதது மேல யாராவது ஆசைப்படுவானா? இருக்கிறது மேல தானே ஆசைப்படணும். இல்லவே இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே யாருக்காவது ஆசை வருமா அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணும்போது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஸோ கண்களுக்கு முன்ன தெரிந்தாலும் சாரமற்ற இது களங்கமற்ற உன்னிடம் உண்மையில் இல்லை. கயிற்றில் தோன்றும் பாம்பை போல் இது வெறும் தோற்றமே. Just the world is your own imagination, the world is nothing but your கல்பனா. ஏக்நாத் பாகவத்திலையும் சரி இதுலையும் சரி மாறி மாறி திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்ற விஷயம், உலகம் உனது கல்பனையால் தோற்றுவிக்கப்பட்ட வெறும் தோற்றம் என்ற ஒரு விஷயத்தை மிக ஆழமாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இப்படி நீங்க வந்து புரிஞ்சாலே போதுண்டா. நான் மட்டும்தான் இருக்கேன், என்னுடைய கற்பனையால் தான் இந்த உலகமாக நானே விரிந்திருக்கின்றேன்னு சொன்ன மொமெண்ட்ல யூ வில் பி இன் அ கம்ப்ளீட் பீஸ். ஏன்னா இந்த அஜிடேஷன்ஸ் பதட்டம் இது எல்லாமே சும்மா நாச்சுக்கும் பொய்யாக என்னுடைய அமைதித்தன்மையை விட்டுவிடாமலேயே நான் இங்கே அழுகிறேன், சிரிக்கிறேன், புலம்புகின்றேன் அப்படிங்கிற மாதிரி வரும்போது நம்மளுடைய அமைதித்தன்மை ஒருபோதும் பங்கப்படுவதில்லை, பாதிக்கப்படுவதில்லை. இது எப்போதும் அமைதியுடனேவே இருந்து விடுகிறது என்ற ஒரு விஷயத்தை தான் இந்த ஸ்லோகம் நமக்கு பறைசாற்றுகின்றது. Equal in pain and pleasure, equal in hope and disappointment, equal in life and in death, and complete as you are, you can go to your own rest. ஃபைனலா சமபாவனையை இன்சிஸ்ட் பண்ணி நீ உன் சுரூபத்தில் நிலைத்திரு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு.
இன்பம் துன்பம் இரண்டையும் சமமாக கருது. நம்பிக்கை மற்றும் ஏமாற்றத்திலும் சமநிலை கொண்டு, வாழ்விலும் மரணத்திலும் சமமாக இருந்து, நீயே முழுமையானவன் என்பதை உணர்ந்து அவனது இயல்பான அமைதியிலே இருந்துவிடும். சரியா? இன்பம் துன்பம் இரண்டையும் சமமாக கருதுவது எவ்வளவு எளிது, ப்ரொவைடட் நீ மாயா பார்த்த. நானேதான் உலகமா இருக்கேன்னுட்டும் இன்பமாகவும் துன்பமாகவும் வளம் வருவது நானேன்னுட்டும் புரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அது மாயையில தான் ஆள முடியும். இப்ப மாயையிலே நான் அமைதியோடு இன்பமாகவும் அமைதியோடு துன்பமாகவும் வளம் வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தானுங்க. அப்ப இன்பம் துன்பம் என்பது உண்மை என்று நீ நம்பும் போது மட்டும்தான் அது உண்மையிலேயே உன்னை அச்சுறுத்துகின்றது. ஆனால் இன்பமும் பொய் துன்பமும் பொய் இரண்டும் அமைதியிலே வெளிப்படுகின்ற தோற்றம் மாத்திரமே. அமைதி மட்டுமே மெய். நான் எப்போதும் அமைதியானவன். அமைதியோடு இன்பத்தையும் அமைதியோடு துன்பத்தையும் வெளிப்படுத்துவேனே தவிர உண்மையில் அந்த இன்பம் துன்பம் என்பது இல்லவே இல்லை எனும் போது அந்த அமைதிங்கிறத சமபாவனை வந்துருச்சு இல்ல. அமைதியா இன்பத்தை வெளிப்படுத்துறேன், அமைதியா துன்பத்தை வெளிப்படுத்துறேன்னா உண்மையில அங்க என்னவா இருக்கேன்னா அமைதியா தான் இருக்கேன். So in my state there is no big difference between the இன்பா and துன்பா. ரெண்டுலையுமே என்னுடைய ஸ்டேட்ல டிஃபரன்ஸ் இல்ல. எனக்கு பொறுத்த வரைக்கும் அமைதி 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 அது ஆட்டோமேட்டிக்காவே எனக்குள்ள இருக்கு. அதேதான் இன்னொரு ஆங்கிள் சொல்லியிருக்காரு, நம்பிக்கை மற்றும் ஏமாற்றத்தில். பயங்கரமா நீயே கதி, நான் உன்னை நம்பித்தான் வாழ்றேன்னு 4 பேர் சொல்றாங்க. 4 பேர் நல்லா உன்னை நம்பி கழுத்தெடுத்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்லயுமே நீ நம்பிக்கையோடு ஒருத்தர் மேல இருக்கிறான், இன்னொருத்தர் அது நம்பிக்கை இழக்கப்படுகிறதுன்னு சம்டைம்ஸ் வச்சுக்கோங்க. இல்ல ஒருத்தர் வந்து உங்களை ஏமாத்திட்டே போயிடுறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. லெட் திஸ் ஹேப்பன் யா, என்ன வேணா நடந்துட்டு போட்டுங்கயா. ஏன் சமநிலைக்கு இங்க எங்க பங்கமும் வராது. ஏன்னா இது மாயா தானே. ஏன்னா உண்மையா இருந்தா தானே வில்லனையும் நான் ஹீரோவையும் வந்து வேற வேறையா பார்க்க முடியுங்க. ஆஃப்டர் ஆல் மாயான் ஆனதுக்கு அப்புறம் இவனும் நடிகன் தான் அவனும் நடிகன் தான். இன்ஃபேக்ட் ஒரே நான் மட்டுமே தான் 2 வேஷங்களில் வருகிறேன்றது வேற இருக்கு. பியாண்ட்ல நான் ஒன்னஸ் ஃபீல் வேற இருக்கு, நான் மட்டும் தான் இருக்கேங்கிறது வேற இருக்கு. பண்ணுக்காக தான் டிஃபரெண்டா நான் எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்போ நம்பிக்கை மற்றும் ஏமாற்றத்திலும் சமநிலை கொள்வது என்பது மிகவும் எளிதானதுதான். வாழ்விலும் மரணத்திலும் சமமாக இருந்து மரணம் நினைச்சாதானங்க மரண பயம். அவன் உடலோடு இருக்கும் போதே ஜீவன் முக்தனை பத்தி யானேஸ்வர் சொல்லுவார். அவன் உடலோடு இருக்கும் போதே உடலை விட்டவன் மரண தருவாயில் அவன் பயப்படுவானா அப்படின்னு கேட்டிருப்பாரு. சரியா? அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் வாழ்தல் மரணித்தல் இது எல்லாமே மாயதானுங்க. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் பெர்மனண்டா அவன் இருக்கத்தான் போறான். அவனை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அது மட்டும்தான் இருக்கு. தேர்ஃபோர் அது சத்தியம், அதற்கு அழிவில்லை. ஆனால் இந்த மித்யாவிலே தான் அழிவு என்பது உண்டு. மித்யாவிலே கண்டிப்பாக சமநிலை கொண்டு வர வேண்டும். வாழ்விலும் சரி மரணத்திலும் சரி ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா அது மித்யான்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சமநிலை கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்து நீயே முழுமையானவன் என்பதை உணர்ந்து உனது இயல்பான அமைதியில் நிலை பெறுவாயாக என்ற விஷயத்தை தெளிவாக பிரசன்ட் செய்திருக்கின்றார். அடுத்த சாப்டர் நான் எடுத்து வைக்கல. ஸோ ஐ வில் ஸ்டாப் இட் நவ்.